ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான கசப்பில்லாத பாவக்காய் கறி குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சாதத்து கூட அதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க, அது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கடையில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆனதும் மெயின் ஐட்டமான அந்த பாவக்காவை இந்த மாதிரி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான சைஸுக்கு கட் பண்ணிக்கங்க. நான் இந்த மாதிரி பகுதி பகுதியாக கட் பண்ணிக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலர் மாதிரி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த எண்ணெயில் வதக்கும் போது அந்த கசகசப்பெல்லாம் போய் சூப்பராக இருக்கும். ரொம்ப முறுமுறை வர அவசியம் இல்லை, ஒரு நார்மலாக வந்தால் போதும். இந்த மாதிரி வதக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வேறு ஒரு கடாயில் அதே மாதிரி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானது கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஜீரகம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2-3 பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனம் போய் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌனாக வதக்கி வந்ததும் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இடித்து இல்லாட்டி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இஞ்சி வெள்ளை பூண்டையும் இதே சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு அடுத்து ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா குழஞ்சி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடணும். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த பாவக்காவை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயில் நல்லா பிரட்டி விடுங்க. அதில் பிரட்டி இந்த மாதிரி வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சிறிதளவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒரு 1½ ஸ்பூனு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. நான் இந்த மாதிரி 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருங்க. இந்த மாதிரி உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் எல்லா இடத்தையும் பர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுவோம். பாருங்கள், நல்லா குழஞ்சி சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. நல்லா கமகமான மனம் வேறு வருது. அவ்வளோதாங்க, சூப்பர் ரெடி ஆச்சு. அதில் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் புளியும் இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே ஓப்பனில் வச்சு நைட்டாக வேக விடுவோம். கொதித்து வந்ததும் 4-5 ஸ்பூனு துருவன தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த ஓப்பனில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, கொதித்து வந்ததும் சூப்பரான அருமையான கசப்பில்லாத ஒரு பாவக்காய் தேங்காய் கறி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. அவ்வளோதாங்க. இதில் வந்து கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பாவக்காய் கறி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. சாத்து கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கசப்பே தெரியாது. குழந்தைலேருந்து பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனல் மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.